வணக்கம். எம்டிஎஸ் 2024ஓட ஆன்சர் கீ எல்லாம் ரிலீஸ் ஆகி எல்லாருமே பயங்கரமாக அனலைஸ் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து அதுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சிஜிஎல் 2024ஓட ரிசல்ட்ஸ் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ கட் ஆஃப் வந்து ஹை கட் ஆஃப் தான். ஸோ அப்போ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஹை காம்படிஷன் இருக்குது. ஸோ இது வந்து சிஜிஎல் எக்ஸாமுக்கு மட்டும். அப்போ எம்டிஎஸ், சிஹெச்எஸ்எல் எல்லாத்துக்குமே வந்து காம்படிஷன் இப்போ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆக உங்களோட எஃபர்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளால் செலக்ட் ஆக முடியும். ஸோ ஹை கட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வட்டம் வேக்கன்சி கம்மி. நிறைய பேர் வந்து வேலை வாங்கணுன்ற ஒரு இதில் வந்து நல்லா படிச்சிருக்காங்க. அதனால் ஹை கட் ஆஃப். சில ரூமர்ஸ் போயிட்டுருக்கு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ அதெல்லாம் நீங்கள் எதுவும் மண்டையில் ஏற்றிக்க வேணாம். நார்மலாக ஹை கட் ஆஃப்ன்றது காமன் தான். பட் இந்த தடவை வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபோட மேபி ஆர்பியில் வந்து ஒரு கட் ஆஃப் சொல்லிவிட்டு அதை விட ரிலீஸ் ஆன ஒரிஜினல் கட் ஆஃப் அதிகமாக இருக்கனால வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபோட ஹைப் அதிகமாகிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். இதில் வந்து நம்ம ஆராயிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதை உட்காந்து ஆராய்ஞ்சிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து அடுத்த வேலை நடக்காது. பாஸ் பண்ணீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு படிங்க. பாஸ் பண்ணல அப்படின்னா அடுத்த எக்ஸாமில் நீங்கள் இந்த எக்ஸாமில் பண்ண தப்பை பண்ணாமல் இருக்கிறதுக்கான என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். ஸோ எம்டிஎஸ்லேயுமே நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கு ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. உண்மையிலே வந்து இவ்வளோ பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது சந்தோஷமாக தான் இருக்குது. நான் பார்த்த ஹை நார்மலைஸ்டு மார்க் வந்து 146, 143 நான் பார்த்ததுலே ஹை. அப்படி யாரும் இந்த லெவலுக்கு மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கீழே வந்து டெலகிராமோட ஐடி தரேன். அதுக்கு வந்து உங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புங்க, நம்ம பேசுவோம் என்னன்றதை. ஸோ இப்போல்லாம் வந்து ஹை கட் ஆஃப் தான் ட்ரெண்டு அப்படின்றனால நானும் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபை வந்து கொஞ்சம் ஹையாகவே வந்து சொல்கிறேன். ஏன்னா அப்போ நமக்கு வந்து அதை விட கம்மியாக வந்தால் நம்ம புலம்ப மாட்டோம், அதை விட கூட வந்தால் தான் நம்ம வந்து புலம்புவோம். ஸோ அதான் வந்து நேச்சர். ஸோ இந்த வட்டம் எம்டிஎஸ் 2024ஓட இது என்னோட பர்சனல் ப்ரிடிக்ஷன். ஸோ நானும் வந்திருக்க டேட்டாவை வச்சு தான் சொல்கிறேன். ஸோ இது தப்பாக கூட இருக்கலாம், இதை விட கம்மியாக கூட வரலாம், இதை விட கூட வரலாம். எல்லாத்துக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ யூஆருக்கு வந்து 120லேருந்து 125 ரேஞ்ச். ஸோ எக்ஸாக்டாக நமக்கு இது தான் வரும் அப்படின்றது வந்து இந்த சிஜிஎல்லேருந்தே தெரிஞ்சிருச்சு. இவ்வளோ தான் அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணோம்னா அது நடக்காது. ஸோ இந்த ரேஞ்ச் கேட்டகரிக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா இது வந்து நார்மலைஸ்டு ஸ்கோர். ஓரளவுக்கு உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நான் உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் கிடச்சிடும், 100% கிடச்சிடும்னு அசூரன்ஸ்லாம் கொடுக்க முடியாது. பட் என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா வந்து இந்த தடவை வேகன்சி 9.5K, என்ன வேணால் நடக்கலாம், எப்படி வேணால் மாறலாம். ஓபிசிக்கு வந்து 118லேருந்து 122 இந்த ரேஞ்சில் இருக்கும். இடபிள்யூஎஸ்க்கு 115லேருந்து 119 இந்த ரேஞ்சில் இருக்கும். எஸ்சிக்கு வந்து 110லேருந்து 115 ரேஞ்சில் இருக்கும். எஸ்டிக்கு வந்து 108லேருந்து 112 இருக்கும். இது எல்லாமே நார்மலைஸ்டு ஸ்கோர். ஸோ வந்து இதுக்கப்புறம் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆன்சர் கீ வந்துடுச்சு, மார்க் பார்த்துட்டிங்க. இதுக்கப்புறம் உங்களால் போய் திருப்பி இந்த எக்ஸாம் எழுதி மாற்றலாம் முடியாது. அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நல்ல மார்க் வந்திருந்தா அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு ஒழுங்காக படிங்க, மூவ் ஆன் ஆகுங்க. இந்த எக்ஸாமை விட்டுட்டு அடுத்த எக்ஸாமுக்கு மூவ் ஆன் ஆகுங்க. ஒருவேளை உங்களுக்கு இதை விட மார்க் கம்மியாக வந்துருந்துச்சு, நல்ல மார்க் வரல அப்படின்னா போய் அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.
இந்த எஃபர்ட்டை விட அடுத்த எக்ஸாமுக்கு இன்னும் நிறைய எஃபர்ட் போடுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சும்மா போய் இந்த மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறது, அப்புறம் வந்து போய் மற்றவங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்குறது, இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத கண்டுபிடிங்க. ஃபைண்ட் யுவர் மிஸ்டேக்ஸ். எங்கே வந்து நீங்கள் வந்து தப்பு பண்ணீங்க அப்படின்றத கண்டுபிடிங்க. அந்த தப்பை சரி பண்ணுங்கள். அவ்வளோதான், சிம்பிள். ஜஸ்ட் மேக் இட் சிம்பிள். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாராச்சும் அனலைசிஸ் வேணும், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வேணும் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை.